வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி கீ ரைஸ் செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீ ரைஸு. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கும் இந்த கீ ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6 நாளும் டேஸ்ட்டு உங்களுக்கு மாறவே மாறாது. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான பொருள் இருந்தால் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த கீ ரைஸு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இந்த கீ ரைஸை ரொம்ப சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். கீ ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 பிரியாணி இலை எடுத்துக்கலாங்க, அதையும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வதக்கி விட்ருணுங்க. நெய்யில் நல்லா உங்களுக்கு வாசனையோடு இது நல்லா பொரியணும், உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம முந்திரியை பொரிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா முந்திரியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். ஸோ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. நிறைய தேவைப்படாது, 1 டீஸ்பூன் இருந்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் வதக்கி விட்ருங்க. நல்லா உங்களுக்கு நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்றணும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சு நான் எடுத்துருக்கிறேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கலக்கி விட்ருங்க. நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் நல்லா சாப்பாடு பார்த்திங்கன்னா பலன்னு வரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், 2.5 கப் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1.25 கப் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் உடனே குக்கரை மூடி போட்டு வச்சுக்க வேண்டாம். நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க. நம்ம கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டதுனால ஒரு விசில் ஓகேவாக இருக்கும். இது வரட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் மட்டும் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா கேரமலைஸ்டு பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது நல்லா வதக்கி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி கேரமலைஸ்டு ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 5-6 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெய் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு விசில் விசிலும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா கம நெய் வாசனையோட நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அடி பிடிக்கல. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், கீ ரைஸ் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த பொருளும் அதிகமாக தேவைப்படலை. ஸோ பாருங்கள், இப்போ ரைஸை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள் நல்லா பளபளன்னு நம்மளுக்கு சாப்பாடு தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க கீ ரைஸு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸுக்குள்ளே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் ஆட் பண்ணையில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே கேரமலைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சாப்பிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த மாதிரி கேரமலைஸ்டு ஆனியன் போட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீ ரைஸு. ஸோ நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த கீ ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.